ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சியோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், ஏஎன்எம், நர்சிங் அசிஸ்டன்ட் முடித்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த ஹாஸ்பிட்டல் 1000 பெட்டட் உள்ள ஹாஸ்பிட்டல். ஆல்ரெடி 3500 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க, லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களோட கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், ஏஎன்எம், நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு கொடுக்கல, பட் நிறைய போஸ்ட் இருக்கும். இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 30/5/2022 10/6/2022 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 நாள் வந்து இன்டர்வியூ நடக்குது. என்றைக்கு உங்களுக்கு டைம் இருக்குதோ அன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரையில் தான் இன்டர்வியூ நடக்குது. அண்ட் சப்போஸ் உங்களால் இந்த டேட்டில் போக முடியல அப்படின்னா உங்களோட பயோடேட்டாவை இமெயில் மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அனுப்பி கொடுக்கலாம். இமெயில் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க. hcd@mmhrc.com அப்படிங்கிற இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இன்டர்வியூ டேட்டை யூஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.